அனைவருக்கும் வணக்கம். TN61 வீரா கார்ஸ், அரியலூர் மாவட்டம் செந்துரைங்க. இந்த வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, முன்னாடி இந்த ஷார்ட்ஸ்லேயே ப்ரைஸ்னு சொல்லி நிறைய பேர் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. வாங்க டக்குன்னு ஒரு காருக்கும் டீட்டெயிலு ப்ரைஸ் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவாங்க. 2014 2.5 ஜி வேரியண்ட்டுங்க. இது ஒரே ஓனர் தாங்க. 153 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 1.5 லட்சத்தில் அந்த மேஜர் சர்வீஸ் டைமிங் பெல்ட்டு, இன்ஜின் பெல்ட்டு எல்லாமே மாற்றியாச்சுங்க. 148 திருச்சி ஆனமலையில சர்வீஸ் போயிருக்குங்க. நீங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கோங்க. வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் காமிக்கிறேன் வாங்க. சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குங்க வண்டியில. வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்குங்க. சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குங்க வண்டியில. நம்ம இல்லைன்னு சொல்லி ஏமாற்ற விரும்பல. எப்பயுமே அந்த மாதிரி நாங்கள் வீடியோ போட மாட்டோம். ரியர் வைப்பர், டீஃபாகர் எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு. ரியர் ஸ்பாய்லர் இருக்குங்க. குரோம் ஹேண்டிலு எல்லாமே இருக்குதுங்க வண்டியில. இன்டீரியர் பாருங்க. நம்ம ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம், 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த குட்டி காரும் வண்டியிலே இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டன் சீட் வந்துடும். 3rd ரோ பாருங்க. 3 ரோ வரைக்கும் ஏசி பக்கா கூலிங்காக வருங்க. டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஏசியை பற்றி சொல்லவே தேவையில்ல. 3rd ரோ சீட் கவர்லாம் நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். இது ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம சொந்த வண்டி தாங்க. நம்ம வண்டி வாங்கினால நம்ம வந்து இந்த வண்டியை சேல் பண்றோங்க. ஆண்ட்ராய்டு செட் இருக்குங்க வண்டியில. டாப் வியூ பாருங்க, சுத்தமா நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க. 3 ரோவுக்கு ஏசி வந்துடும். நடுவில் கேப்டன் சீட் வந்துருங்க. ஃப்ரண்ட் ரோ காமிக்க சொல்றேன் பாருங்க. ஃப்ரண்ட் வியூ பாருங்க. சீட் கவர்லாம் நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்கிறோங்க. கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க. ஒன்று 53 எக்ஸாக்டா ஓடி இருக்குங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இன்ஜின் சவுண்ட் பாருங்க. ஃப்ரண்ட் ஓபன் பண்ணி காட்டுறேங்க பாருங்க. சவுண்ட பாத்துக்கோங்க. இன்ஜின்லாம் சும்மா நைஸா இருக்குங்க. இன்ஜின் சவுண்ட் கேக்குதுங்களா? சரிங்க, மைக்கை கொண்டு வச்சு காட்டுறேன். பேட்டரி புதுசுங்க. பேட்டரி காட்டுங்க. 15/9 இந்த மாசம் தாங்க மாத்திருக்குதுங்க. இன்ஜின் சவுண்ட் பாருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹாரனுமே வண்டியில இருக்குங்க. பிளாக் போஸ்ட் இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்க பயப்பட தேவையில்லைங்க. வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ்ல தான் இருக்கு. இந்த சைட் காட்டுங்க. சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட் பம்பர்ல மட்டும் ஒரு சின்ன பிரேக் ஆயிருக்கு. இது வந்து மேல வந்து இது வச்சிருந்தாங்க கேரியரு, அதை கழட்டினால இந்த மாதிரி இருக்குதுங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து நம்ம ஓன் யூஸ் பண்ணனால நமக்கு வந்து இந்த வண்டியை பத்தி எல்லாமே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இந்த வண்டியை. டீசல் வேரியண்ட்டுங்க. டயர், இந்த டயர் புதுசாவே உங்களுக்கு 100% இருக்குங்க. ரியர்லயும் இங்க ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குதுங்க வண்டிக்கு. எக்ஸ்டீரியர் பாருங்க. இந்த வண்டி நம்ம ரொம்ப நாளா வீடியோ போட்டுட்டு இருப்போம். இன்னும் பாதி பேருக்கு போய் ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க. மற்றபடி வண்டியில மெக்கானிக்கல் லைன்ல எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு கிடையாது. வண்டி சுத்தமா தெளிவா இருக்குங்க. இப்ப எலெக்ஷன் வேற வருது. கட்சியில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொடி போஸ்டோட இருக்குங்க. நல்ல ஒரு லாங் டிராவலுக்கு ஜென்யூனா இருக்குங்க வண்டி. நல்லா சொகுசா போகலாம் நீங்க லாங் டிராவல் போனீங்கன்னா. உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸே தெரியாதுங்க. இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கணுங்க. மற்றபடி சர்வீஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு இந்த வண்டி. ஏங்க அடுத்த வண்டி பார்த்துடலாமா? அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் டிசைருங்க. 2021
TN 84 சிவகாசி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. 2 ஓனருங்க. இந்த வண்டியில மைனஸ்ன்னு சொன்னீங்கன்னா 2 ஓனரு. மற்றபடி கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் நம்ம எடுத்து சேல் பண்ணுவோம், எல்லாருக்குமே தெரியும் அது. இதுல கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வாங்க அப்படி 95,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி செகண்ட் ஓனர்ல இருக்கு. இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. நீங்க நேரடியா வாங்க, பிரைஸ் பொறுத்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கறனாலும் போட்டு கொடுத்துடலாம். டயர் 4மே புதுசுங்க, வித் பில் அண்ட் வாரண்டியோட உங்கள்கிட்ட கையில கொடுத்துருவோம். LXI வேரியன்ட், மற்றபடி குரோம் ஹேண்டில் எல்லாமே புதுசாவே இருக்குங்க. வீல் கப்பு, டயர் 4மே புதுசுங்க. எக்ஸ்டீரியர் அப்படியே லுக் பாருங்க. மேஜரா எந்த ஸ்கிராச்சும் டென்ட்டும் இருக்காதுங்க. சின்ன சின்னது இருக்கதான் செய்யும். ரியர் டெயில் குரோம் வந்துடும். ரியர் பம்பர் இருக்குங்க. டாப் வியூ பாருங்க அப்படியே. ஃபாக் லேம்ப் எல்லாமே போட்டிருக்கோங்க. LED ஃபாக் லேம்ப் இருக்குங்க வண்டியில. இந்த சைடு காட்டுங்க. இன்டீரியர் பாத்துடலாங்களா? வாங்க. இன்டீரியர் பாருங்க. வண்டி எல்லாமே நம்மள்ட்ட கம்பெனி சர்வீஸ் வண்டி தாங்க இருக்கும். இந்த வண்டிக்கும் சின்ன கார் ஃப்ரீயா இருக்கு. இன்டீரியர் எல்லாம் பாருங்க, நல்லா நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்கிறோம். எல்லா வண்டியுமே வந்து நீட்டா இருக்கும் உங்களுக்கு. ரூஃப் டாப் பாருங்க. இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 95,427 கிலோமீட்டர் எக்ஸாக்டா ஓடி இருக்குங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும், ரியர் கேமரா வந்துடும், ரியர் வைப்பர் வந்துடும். சாரி, ரியர் வைப்பர் இல்ல, ரியர் கேமரா சென்சார்ஸ் வந்துடும் இந்த வண்டியில. ஏசி எல்லாம் கூலிங்லாம் பக்காவா இருக்குங்க. நீங்க எதுவும் கேஸ் டாப் அப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. LXIனா LXI கன்வெர்டட் டு VXIங்க. ஏன் அப்படி சொல்றோம்னா, உங்களுக்கு பவர் விண்டோஸ் கம்பெனிலேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு ரிமோட் லாக்கும் வந்துருங்க வண்டியில. வண்டியில எந்த குறையும் நீங்க சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் சைடு ஒரு டென்ட் மட்டும் இருக்குதுங்க, அதையும் காமிச்சிடுறோம். இந்த ஃபெண்டர்ல மட்டும் ஒரு டென்ட் இருக்குங்க, இதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி வண்டியில எந்த குறையும் கிடையாது. வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 5,95,000 முன்னாடி போட்டிருந்தோங்க. இப்போ வந்து இந்த வண்டிக்கு நம்ம 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன பிரைஸ்லயும் ஆஃபர்னு சொல்லியிருந்தோம். 5,75 இந்த வண்டி கோட்டிங் பிரைஸுங்க. இப்போதைக்கு இந்த வண்டிக்கு கோட்டிங் பிரைஸ் 5,75. நேரடியாக வாங்க, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஒரு வருஷம் 5,75 விலை பேசிட்டு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆதார் பேன் மட்டும் எடுத்துட்டு வாங்க. அடுத்த வண்டி பார்த்துடலாங்களா? ஷிஃப்ட் 2023ங்க. இது ஒரே ஓனர் வண்டிங்க. 46,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீட்டெயில் காட்டிடுங்க அப்படியே. உங்களுக்கு அலாய் வராது. சீட் கவர் எல்லாமே நீட்டா இருக்குங்க. வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம 6,95 கோட் பண்ணியிருக்கோம். பிரைஸ் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. டயர் பாருங்க, 4 டயருமே உங்களுக்கு புதுசா இருக்குங்க. புது டயர் தாங்க 4 டயருமே. குரோம் ஹேண்டிலும் உங்களுக்கு புதுசா இருக்குங்க. வண்டி எக்ஸ்டீரியர் லுக் பாருங்க. ரியர் வைப்பர் வராதுங்க. இது வந்து ஒரு VXI வேரியன்ட், அதாவது மிடில் வேரியன்ட்டுங்க இந்த வண்டி. இதுக்கும் கார் ஃப்ரீ உண்டுங்க. சீட் கவர் பாருங்க, கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர் போட்டிருக்கிறாங்க. வண்டி நல்லா நீட்டா இருக்குங்க. டாப் வியூ பாருங்க, சுத்தமா கிளீனா இருக்குங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், கியர் பாக்ஸ். வண்டியில வர கம்பெனி ஒரிஜினல் செட் அப்படியே இருக்குங்க. ஏசி எல்லாமே கூலிங் பக்காவா இருக்கும். ஷிஃப்ட் மாருதியை பொறுத்த வரைக்கும் ஏசி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல, வண்டி நல்லா நீட்டாவே இருக்கும். கூலிங் அள்ளும். ஹெட்லைட் குரோம் வந்துருங்க உங்களுக்கு. TN 95 விருதுநகர் ரெஜிஸ்ட்ரேஷன் வருங்க இந்த வண்டி. இன்டீரியர் பார்த்துடலாங்களா? வாங்க. இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 46,442 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. கம்பெனிலேயே வர செட்டு தாங்க வந்திருக்கு இந்த வண்டியில. எல்லாமே ஒரிஜினல் ஃபிட்டிங் அப்படியே இருக்கும். இது வண்டியோட வர செட்டு தாங்க. ஆண்ட்ராய்டு கிடையாது, ஆனால் டச் மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். வீடியோ எதுவும் பார்க்க முடியாது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வண்டியோட ஒரு ஸ்பீக்கர்ஸ் தாங்க.
இந்த வண்டிக்கும் இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி மட்டும் தாங்க இருக்கு. ஓன் டேமேஜ் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருந்த பிரைஸ் 695ங்க. இப்போ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 675ங்க. இந்த ஆஃபர்ல சொல்றது. நேரடியா வாங்க, நான் சொன்ன பிரைஸுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. 675 575ன்றது ஃபிக்ஸ்டு கிடையாது. அதுலயும் நெகோஷியபிள் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம். ப்ளஸ் ஃப்ரீயா உங்களுக்கு சின்ன கார் சின்ன குழந்தைங்க ஓட்டுறதுக்கும் அதை ஃப்ரீயா வாங்கிட்டு போகலாம். 25 கிலோ வரைக்கும் அந்த கார் உங்களுக்கு வெயிட் தாங்குங்க. பேட்டரி போட்டு நம்ம மேனுவலாகவும் ஓட்டலாம், இல்லை ரிமோட்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனோவாக்கு விலை சொல்லாமே விட்டுட்டேன், மறந்துக்கு சாரி, கோச்சிக்காதீங்க. அந்த இனோவாக்கு வந்து நாங்கள் 10.5 லட்ச ரூபா கோட் பண்ணியிருந்தோங்க. அந்த டீட்டெயில் காட்டிடுங்க. இது நம்ம ஓன் யூஸ் வண்டி தாங்க, அதனால வந்துட்டு அந்த இதை கழட்டி வச்சிருக்கிறோம். 10.5 லட்ச ரூபா முன்னாடி கோட் பண்ணியிருந்தோங்க. இப்போ இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்ச ரூபா மட்டும் தாங்க. இனோவா வந்து நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. நான் சொல்ற பிரைஸ் எல்லாமே மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. 2014 சிங்கிள் ஓனர் இனோவா, 153 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்றது 10 லட்ச ரூபா. அது நெகோஷியபிள் பிரைஸ் தான், ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. இந்த வண்டி வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 11-11.5 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இனோவா ஓட்டுற டிரைவர்ஸுக்கு நல்லாவே தெரியும் இந்த வண்டி எப்படி பிக்கப்பு, ஏசி, லாங் போறப்போ உங்களுக்கு எப்படி ஒரு சொகுசா போகும் எல்லாமே ஓட்டுற டிரைவருக்கு தெரியுங்க. இது நம்ம இன்னும் ஷிஃப்டையும் டிசைரையும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கலங்க. வாங்க இன்ஜின் பாருங்க. இதையும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறோம். இன்ஜின் ரூம் எல்லாமே தெளிவா காமிச்சிருவோங்க எப்பயுமே. நம்ம வண்டி சவுண்டை பார்த்துக்கோங்க. பெட்ரோல் வண்டி எடுத்தோடனே சில பேர் கேட்குறாங்க, வண்டி வந்துட்டு ஏன் இவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோல் வண்டி எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரேஸ் தாங்க ஆகும். ரேஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சவுண்டு நார்மலுக்கு வரும். இருங்க, சவுண்டு கேட்குதா? கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரேஸ் ஆகிட்டு இருக்குதுங்க, வண்டி ஓடிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம அப்படியே ஷிஃப்டையும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருவோம் வாங்க. ஷிஃப்டோட சவுண்டு பாருங்க. இன்ஜின் ரூம் காட்ட சொல்றேன் பாருங்க. இன்ஜின் ரூம் தெளிவா இருக்குங்க எல்லா வண்டியிலுமே நம்மள்ட்ட. இந்த சவுண்டு கேக்குதுங்களா? நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரேஸ் ஆகிட்டு இருக்குங்க, ரேஸ் ஆகி உட்காரும். வண்டிலாம் உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ன்றது ரொம்ப கம்மியா வருங்க. ஒரு சர்வீஸ் போச்சனாலுமே உங்களுக்கு டீசல் வண்டியை கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு டீசல் வண்டி செலவு நிறைய வைக்கும், மைலேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஆனால் இப்போ பெட்ரோல் BS6 வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 சிலிண்டர் இன்ஜின் எல்லாமே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குங்க. இன்ஜின் ரூம் காட்டுங்க. சவுண்டு குறையுதுங்களா? தெரியுதுங்களா? நல்லா கவனிங்க, சவுண்டு உங்களுக்கு குறையும். இதுதான் பெட்ரோல் இன்ஜின். சில பேருக்கு அது தெரியாம வந்துட்டு ஏன் வண்டி வந்து பெட்ரோல் வண்டி வந்து சவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதாங்க பெட்ரோல் இன்ஜினோட சவுண்டு. குறைஞ்சது நல்லா வீடியோல கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு குறைஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். இதுதான் பெட்ரோல் இன்ஜினோட சவுண்டுங்க. வண்டி ஓடிட்டு இருக்கு, ஆனா ஓடுறதே உங்களுக்கு சவுண்டு தெரியாது வீடியோல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3 கார் காட்டியிருக்கிறோம். இன்னும் நிறைய கார், இது நம்ம கிட்ட இங்க இருக்கிற கார் மட்டும்தான் கிடையாதுங்க. இதுலயும் பாருங்க சவுண்டு குறைஞ்சிருச்சு. இங்க இருக்க கார் மட்டும்தான் கிடையாதுங்க நம்ம கிட்ட. நீங்க என்ன கார் கேட்டீங்களும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். எந்த வண்டி, எந்த வேரியன்ட், எந்த வருஷம், எது கேட்டாலும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோங்க. நம்ம வாங்குற ஆபீஸ் கமிஷனும் கம்மியா தான் வாங்கிட்டு இருக்கிறோங்க. நீங்க டைரக்டா வாங்க, பிரைஸ் எல்லாமே நெகோஷியபிள் தாங்க. நேரடியா வாங்க, உங்களுக்கு ஃபினான்ஸுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம யூடியூப் சேனல் TN61 வீரா கார்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளா ஒரு ஜெனியூனான கார் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.